योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. முதல் ஸ்லோகத்துல பஞ்சபூதங்களை நிராசம் பண்ணிட்டு இரண்டாவது ஸ்லோகத்துல வர்ணம் ஆசிரமம் முதலியவைகள் சரீரத்துல அத்தியாசம் பண்ணி அந்த சரீரமே நான் அப்படின்னு தரிச்சுருக்கிறது நான் அல்ல. அத்தியாசம் ஒரு வார்த்தை அஜ்ஞானம் இக்னரன்ஸ்ங்கிறதுக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். அநாத்மாஸ்ரய அகம் மம அத்தியாசஹானாத். அத்தியாசோ நாம அதஸ்மின் தத்புத்தி. அத்தியாசம்னாக்கா ஒன்னுல வேற ஒண்ணு தெரியறது, ஒன்னு இன்னொன்னா தெரியறது. ஆத்மாவை சரீரமாவும் பிரபஞ்சமாவும் தெரியறது. அந்த அத்தியாச தோஷத்தினால்தான் நம்ம உண்மையான ஸ்வரூபம் மறைஞ்சு படுது. அத்தியாச தோஷாத் பரமாத்மனஸ்தவ ஹி அநாத்மபந்த அமுனைவ சம்ஸ்ருதி. विवेक चूडामणि. Because of adhyasa, this Paramatma bhava is forgotten. அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேரு தான் அத்தியாசம் அப்படிங்கிறது. இந்த அஜ்ஞானம் அப்படின்னு நாம சொல்றோமே, அதுவும் வாஸ்தவமா பார்த்தா எங்க இருக்குங்கிறது ஒரு கேள்வி. ஆத்மாவில அஜ்ஞானம் இருக்க முடியாது. ஏன்னா சூரியன்ல எப்படி போய் இருட்டு நிற்கும்? சூரியனுக்கு இருட்டு புரியவே புரியாது, இருட்டுக்கு சூரியன்ல நிற்கவே முடியாது. இரவு பகல் இல்லாத ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம் நாம். கங்குள் பகலற நின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராப்பகல் இல்லா வெறு வெளி அப்படிங்கிறார் பகவான். ராப்பகல்னாக்கா நம்ம அஜ்ஞானம் சொல்றதும் ஞானம் சொல்றதும் சேர்ந்தா ராப்பகல் ஆச்சு. ஞானம்தான் பகல், அஜ்ஞானம்தான் ராத்திரி. அறிவு அறியாமை ரெண்டுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஸ்வரூபம். சரி, இப்போ அடுத்த ஸ்லோகம் நான் நேற்று சொன்னேன், சாந்தோக்கியோபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுஷுப்தி நிலையில எப்படி இருக்கும்? மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, புத்திராக அபுத்திராக பவந்தி எல்லாம் சொல்றது ஸ்ருதி. வேதாக அவேதாக பவந்தி. அந்த சுஷுப்தியில என்ன இருக்குப்பா? அங்க அம்மா அம்மா இல்லை, அப்பா அப்பா இல்லை, வேதங்கள் இல்லை, யஜ்ஞங்கள் இல்லை, யாகங்கள் இல்லை, நான் நீங்கிற எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் இல்லை, நான் இவன் அப்படிங்கிற ஒரு அபிமானம் இல்லை. எதுவும் அந்த நிலையில இல்லை. ந மாதா பிதாவா ந தேவா ந லோகாஹ ந வேதா ந யஜ்ஞா ந தீர்த்தம். தீர்த்தம் தீர்த்தக்ஷேத்திரம்ங்கிறதோ தீர்த்தங்கிறதோ இல்லை. வைதிகமான சம்ஜையில யாகத்துக்கு தீர்த்தம்னு பேரு.
வேதத்துல மாஹிம்சியாத் சர்வாபூதானி அந்யத்ர தீர்த்தேபியா அப்படின்பா. யாரையும் ஹிம்சை பண்ணாதே தீர்த்தத்துல தவிர. அப்படி தீர்த்தம்னா யாகம்னு பொருள். இது எதுவுமே சுஷுப்தி நிலையில கிடையாது. அங்க என்ன இருக்கு? சுஷுப்தௌ நிரஸ்தாதிசூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். சுஷுப்தியில சூன்யம் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா? சுஷுப்தியில என்ன சூன்யதா அப்படின்னு சொல்ல முடியுமா? சில வித்தியாசங்கள் பாடங்கள் இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சில வார்த்தைகள் சில பாடங்கள்ல வித்தியாசமா இருக்கு. ஒரு பிரஸ் பிரிண்டிங் வித்தியாசம் வந்துடுறது. சில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள். இந்த தசஸ்லோகி ஆச்சாரியால் ஔபனிஷதமாவே பண்ணின்னு வந்திருக்கான். அதனால அது சாதாரணமான இப்போ டிரான்ஸ்லேஷன் பார்த்தா அதுல ஒன்றும் இருக்க மாட்டேங்கிறது. இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துன்னு கூட வியாக்கியானத்தில் சொல்றது இல்லை. அது ஏதோ அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஷுப்தி நிலையில ஆத்மாவோட அஸ்தித்வம் நமக்கு அனுபவமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரும் விஷயம். அண்ணா நேற்று சொல்லியிருந்த நீங்க தான் அந்த சுஷுப்தியை லெக்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. அது நான் சொல்லல, எல்லாரும் அது சொல்லியிருக்கா. அது ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா அந்த அவ்வளவு சிம்பிளா டைரக்டா இருக்கிறது யாரு சொல்றாளோ அவள்தான் ரிஷிகள்னு சொல்ல வேண்டியிருக்கேன்னா ரிஷிகள் மட்டும் இப்ப பகவான் ரமண பகவான் நிறைய இடத்துல சொல்றார், ஆதிசங்கரர் நிறைய இடத்துல சொல்றார். கொஞ்சம் விட்டு வந்த ஆச்சாரியர்கள் தான் யோகா மெடிடேஷன் அப்படி இப்படின்னு போயிடுறா. அது ரொம்ப வேடிக்கை பாருங்க. நாம என்ன சொல்றோம், அனுபவம்னு அப்படியெல்லாம் இருக்கிறது ஸ்பெஷல்ங்கிறோம். பெரிய ஞானிகள் அவ சிம்பிளா இருக்கிற நம்ம அனுபவத்தையே போய் பிடிச்சுட்டு விடுறாளே தவிர ஒரு பெரிய முயற்சி பண்ணி எஃபர்ட்னால அடைய வேண்டிய ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் அப்படின்னு நாம சொல்றத சொல்லாம சுஷுப்தி அப்படின்னு 2 இடத்துல 10 ஸ்லோகத்துல 2 இடம்னா பெரிய விஷயம் இல்லையா? இருக்கிறது 10 ஸ்லோகம், அதுல 2 ஸ்லோகம் முக்கியமா இதை எடுத்து சொல்லியாச்சு. இப்போ இனிமே அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்துல இது வரப்போறது. சுஷுப்தி நிலை சூன்யம் இல்லைங்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அனுபவம். அது ரொம்ப ஆச்சரியம். என்ன நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளோட உடம்பு மனசெல்லாம் கழட்டி விட்டா நாம சூன்யமாயிடுவோம். பால் பிரெண்டன் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன் பகவான் ரமணர்கிட்ட ரமணரை பத்தி எழுதி உலகமெல்லாம் அறியப்பட்ட ஒரு புஸ்தகம் A Search in Secret Indiaங்கிறது. நம்ம ஊருக்காராலே வெள்ளக்காரன் சொன்னா தான் ஒத்துப்பா. விவேகானந்தர் இடத்துல சொல்றான், நான் அமெரிக்கன்ஸ் கிட்ட பேசவே இல்லை, அமெரிக்காவில் போய் இந்தியன்ஸ் கிட்ட பேசினேன்னு. இங்கேருந்து பேசினா யாரும் கேட்க மாட்டேங்கிறா, அதுக்குனால அங்க போய் பேசுறீங்கிற. எல்லாம் நமக்குள்ள அந்த ஒரு அடிமைத்தன்மை இருந்துட்டேதான் இருக்கு. பால் பிரிண்டன் பகவான் கிட்ட கேட்கிற போது அவன் என்னெல்லாமோ கொஸ்டின் கேட்கிறான். வெஸ்டர்ன் வேர்ல்டும் ஈஸ்டர்ன் வேர்ல்டுமா சேர்ந்து போகுமா? வெஸ்ட்ல இருக்கிற அறிவாளிகளும் ஈஸ்ட்ல இருக்கிற ஞானிகளும் எல்லாமா சேர்ந்து உலகத்துல ஏதாவது பண்ணுவாளா? இப்படி என்னெல்லாமோ கேட்ட. நிறைய கேள்விகளை கேட்டதையெல்லாம் பகவான் வாங்கிக்கவே இல்லை. அது அப்படியே பெருக்கி தள்ளி
இந்த கேள்வி கேட்கிறவன் யாரு? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போனா பைத்தியம் என்னெல்லாமோ சொல்லும். மர வழியிலாம் பாம்பு, பூதங்கள் நின்று இருக்கு இப்படிலாம் சொல்லும். அந்த டாக்டர் எல்லாத்தையும் கேட்டுன்னு உள்ள வாங்கிக்க முடியுமோ? எல்லாம் அதெல்லாம் உள்ள வாங்கிக்க முடியுமான்னு? அதுக்கு மருந்து தான். சரிப்பா சரி. அந்த மாதிரி நம்ம என்னெல்லாமோ போய் சொல்றோம் வாக்கிட்ட, உலகத்தை சீர்திருத்தணும் மாத்தணும் மறிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் யாரு சொல்றா? இந்த கேள்வியே பார்க்காம இந்த கேட்கிறவன் யாரு, இந்த நான்கிறது என்ன அப்படின்னு கேட்கிற போது, இந்த நானே உனக்கு தெரியுமா? அவன் எழுதுறான், எனக்கு நன்னா தெரியுமே, இது உங்க பென்சிலை வச்சுன்னு இப்படி பார்த்தா இந்த பென்சிலை பார்க்கிற நான் இருக்கேன். அந்த நான் யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி, அந்த நான்கிற அகங்காரத்தோட மூலத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த அகங்காரம் உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி போயிடும், மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றது இவனுக்கு ஒரே ஷாக். அது என்னது, நான் இல்லாம எப்படி இருக்கிறது, நான் சூன்யமா போயிடுவேனே. அவன் என்ன சொல்றான்னா, ஐ வில் பிகம் an idiot. On the contrary, only then you will become wise. பகவானோட பதில். இவன் என்ன சொல்றான், அந்த ஐ போயிடுத்தானா இடியட் ஆயிடுவேங்கிறான். ஒரு பெரியவர் சொல்லுவார், ஞானிகளுடைய மேத்தமேட்டிக்ஸ் என்னதுன்னா, I is equal to 0. அது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தான். I is equal to 0. அந்த ஐ போயிடுத்தானா நான் மடையன் ஆயிடுவேன் அப்படிங்கிறார். பகவான் அதுக்கு பதில் கொடுக்கிறது, only then you will become wise. வஸ்து அகங்கார ரிக்ததா அப்படின்னு யோக வாசிஷ்டம். வஸ்து அகங்கார ரிக்ததா, அகங்காரம் இல்லாத நிலையில தான் வஸ்து தெரியப்படும். நீ உலகத்துல எல்லாத்தையும் அகங்காரத்தை வச்சுட்டே புரிஞ்சுட்டு இருக்க. ஒருத்த மைக்ரோ டெலஸ்கோப்பை வச்சுட்டு பாக்குறான், அப்புறம் பேப்பர்ல எல்லாம் பப்ளிஷ் பண்ணிவிட்டானா ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஜீவி பூமியை ஆக்கிரமிக்க வந்துருக்கு. கொஞ்ச நாளாவே டெலஸ்கோப்பை வச்சுன்னு வேலை பண்ணிட்டு இருக்கான், யாருக்கும் நம்பவே முடியல, இது என்ன பயங்கர ஜீவி என்ன வருது அப்படி. அப்புறம் அதை திருப்பி யாரெல்லாமோ சயின்டிஸ்ட் பார்த்தா சரிதான் பயங்கரமா இருக்கு. அவத்து பையன் சொன்னா, நீங்கெல்லாம் என்ன சயின்டிஸ்ட் எல்லாமா சேர்ந்து என்ன பண்றீங்க? இல்லப்பா, இந்த டெலஸ்கோப்புக்குள்ளால பார்த்தா பயங்கரமான, நீங்க டெலஸ்கோப் உள்ளால பார்க்காம வெளியால பாருங்க, அந்த கிளாஸ்ல ஒரு பல்லி உட்கார்ந்துட்டு இருக்கு. வேடிக்கையான ஸ்டோரியா இருக்கலாம், இருந்தாலும் இந்த அகங்காரம்ங்கிற ஒரு நடுப்பில் இருக்கிற ஒரு சாமானத்தை வச்சு நீங்க பார்த்துட்டு எல்லாம் மிஸ்இன்டர்பிரட் இல்லையா? அகங்காரத்தை வச்சுட்டே உலகத்தை பார்க்கிறேன், அழகா அகங்காரத்தை வச்சுட்டே அறிவு அடையற, அது விஷம் கலந்த அமிர்தம் மாதிரி. அதனால அது ஆராய்ஞ்சால் அது இல்லாம ஆகிற போதும் எது மிஞ்சறது? ஜாகிரத் சுஷுப்தினே வேதாந்தம் ஞான நிலைக்கு சொல்றது. பகவத்கீதையில பகவான் பிராமி ஸ்திதி அப்படிங்கிறார். பல பெயர்கள் இல்லையா? யோகஸ்திதி, பிராமி ஸ்திதி, சமாதி நிலை, சகஜ நிலை, நிர்விகல்ப நிலை, ஞானியுடைய தன்மை, சாட்சாத்கார ஸ்திதி, ஜீவன் முக்தி, இப்படி பல பெயர் சொல்றோம். இது என்ன பெயரை கொடுத்தாலும் சரி, அது என்ன, அதுக்கு இன்னொரு நிலையில வேதாந்தம் கொடுத்தது ஜாகிரத் சுஷுப்தி அப்படின்னு. அந்த ஜாகிரத்துல இருக்கக்கூடிய ஒரு சுஷுப்தி, சுஷுப்தியுடைய நிலையான
அந்த அறியாத்தன்மை இருக்கே இல்லையோ, அந்த அறியறது தான் ஜாகிரதை. அந்த அறியறதுங்கிறது சுஷுப்தியில இல்லை. அறியறது அதுக்குள்ள வந்துருச்சுன்னு தூக்கமாகாது. தூங்கி எழுந்திருந்த பிறகு நாம என்ன சொல்றோம்? சுகமா இருந்தது, ஒன்னும் தெரியலைங்கிறோம். இந்த ஒன்னும் தெரியலைங்கிறதுக்கு தான் தூக்கம்னு பேரு. சுகமா இருந்தது தூக்கம் இல்லை, ரெண்டையுமா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நாம. இந்த ஒன்னும் தெரியலைங்கிறோமே, அதுதான் தூக்கமே தவிர சுகமா இருந்ததுங்கிறது உங்களோட ஸ்வரூபம். When you say, I was not aware but happy in deep sleep, that being not aware is sleep. And that happiness or the experience of fulfillment that you have there is not sleep, it is the self. It is you yourself. It is the nature of the self. So own it. Own it not in sleep. It is impossible to own it in sleep because there is no recognizing entity there. தூக்கத்துல தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஜாகிரத்துல தூக்கத்துல நமக்கு தெரிஞ்சுக்க தேவையும் இல்லை. ஏன்னா அங்க பூர்ண சுகம் இருக்கு. ஜாகிரத்துல தான் உங்களுக்கு தேவை வருது. சம்சார துன்பம் ஜாகிரத்துல தான் இருக்கு, நிவர்த்தியும் ஜாகிரத்துல தான் வேணும்ங்கிறதுனால இந்த ஜாகிரத அவஸ்தையிலேயே சோஹமஸ்மி அப்படின்னு உணர்ந்து உடல் பொறி மனம் எதுவும் இல்லாம, தேகம் மனசு இந்திரியங்கள் எதுவும் இல்லாம, வித்தவுட் பாடி, வித்தவுட் மைண்ட், வித்தவுட் சென்சஸ், as pure existence உணரணும். அதுக்கு என்ன வேணும்? சுஷுப்தி நிலைய திருப்பி 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 ஆராய்ந்து பார்க்கணும். அது ஒரு வித்யை. உபனிஷத் பல வித்தைகளை கொடுக்கறதுல இது ஒரு வித்யை. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் விவேக சூடாமணி பாஷ்யம் எழுதினார். சிங்கேரி பீடத்துல ஒரு பெரிய அலங்காரமா 50 வருஷத்துக்கு மேல இருந்தவா, சதா சிவ பிரம்மேந்திரால மாதிரி பீட்டாதிபதியா இருந்தும் எதிலையும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலையில இருந்தவன். அவ விவேக சூடாமணிய அவளுக்கு ரொம்ப ஹிருதயமான ஒரு கிரந்தம். பிற்காலத்துல அவளை பார்த்தவா கூட கையில விவேக சூடாமணி வச்சு உட்கார்ந்து. அதுல அந்த விவேக சூடாமணி கம்ப்ளீட் பண்ணல அவ எழுதுறது. ஒரு லாஸ்ட்ல ஃபியூ ஸ்லோகங்களை அப்படியே விட்டுட்டா. அப்புறம் எல்லாரும் போய் பிரார்த்தனை, மகாசன்னிதானம் போய் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் போய் பலமுறை கேட்டார், இது கம்ப்ளீட் பண்ணி எழுதலாமா? அப்ப ஆச்சாரியால் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்னோட மனசு வேலை பண்றதில்லை அப்படின்னு. அதனால ஆச்சாரியாள்கிட்ட பல பேர் கேட்டு பார்த்திருக்கா. ஆச்சாரியால் சொன்னா அது அப்படியே இருக்கட்டும், அதுதான் அதோட அலங்காரம். அது கம்ப்ளீட் ஆகாம அப்படியே இருக்கட்டும், அதுதான் அதோட அலங்காரம். ஏன்னா அங்க வரத்துக்குள்ள அது என்ன பண்ணணுமோ அந்த வேலையை முடிச்சிருது. அதனால லாஸ்ட்ல இருக்கிற ஒரு 50-60 ஸ்லோகங்கள் ஒன்றும் பாஷ்யம் இல்லை. அங்க நின்றுடுத்து. அதுல ஆச்சாரியால் சொல்ற ஒரு இடத்துல சுஷுப்தி அப்படிங்கிறதுனால சொல்லி, எதி சுஷுப்தி தீர்காலம் நிரந்தரம் சிந்தியதே சேத்து தஸ்ய நிர்விகல்ப சமாதி அனுபூயத்தே தேன நிர்விகல்ப சமாதி. வார்த்தை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஞாபகம் இல்லை. சுஷுப்தி நிலையை ஜாகிரத்துல இருந்து அசை போட்டு பார்த்தால்
திரும்ப திரும்ப அசை போட்டு பார்த்தால் அவனுக்கு நிர்விகல்ப சமாதி நிலை வந்துடும். அப்படின்னு எழுதுறார் பாஷ்யத்துல. ஏன்னா அது நிர்விகல்பமான நிலனாது சுஷுப்தி. விகல்பம்னா பிரம்மத்தில், விகல்பம்னா இரண்டாவது பொருள். பிரம்மத்திலிருந்து அந்நியமான பொருள் இல்லாமல் இருந்தால் நிர்விகல்பம். பிரம்மத்தோட ஸ்வரூபம் தான் நிர்விகல்பம். சுஷுப்தி நிலையில நிர்விகல்பம் தான் இருக்கு. ஆனா சுஷுப்தியில யாருக்கும் அதை புரிஞ்சுக்கவோ சுஷுப்தியில அதை தெரிஞ்சுக்கவோ முடியாது. நம்ம ஜாகிரத்துல இருந்துண்டாக்கும் அங்க தூக்கம் தானே இருக்கு, இக்னரன்ஸ் தானே இருக்கு, எல்லாம் சொல்றோம். ஜாகிரத்துல திரும்ப 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 அதை கான்டெம்ப்ளேட் பண்ணி பார்த்தோமானால் மெதுவா நமக்கு புரியும். அங்க அஜ்ஞானம் இல்லை. அது ஒரு பெரிய சஸ்தா விஷயம். அது அந்த ரிஷி மேதான் அதை பெனட்ரேட் பண்றது. பாஷ்யத்திலேயே பார்த்தேன்னா அது ஒரு பெரிய விஷயம். பொதுவா வேதாந்தம் கற்றுக் கொடுக்கிறவா என்ன சொல்லுவான்னா, ஜாகிரத்துல ஸ்தூல சரீரம், ஸ்வப்னத்துல சூக்ஷ்ம சரீரம், சுஷுப்தியில காரண சரீரம். ஜாகிரத்திலையும் ஸ்வப்னத்திலையும் விக்ஷேபமும் ஆவரணமும் இருக்கு, சுஷுப்தி நிலையில ஆவரணம் மட்டும் இருக்கு, எல்லாம் சொல்லுவா. அது எல்லாமே உண்மை. என்னத்தினால உண்மைன்னு சொல்றேன்னா, வேதாந்தம் நாம ஜாகிரத்துல தானே படிக்கிறோம். ஜாகிரத்திலிருந்து பார்க்கிற போது சுஷுப்தியில ஆவரணம் இருக்கு. ரமண பகவான் சில இடங்களை சொல்றார், நீ இந்த கேள்வியை சுஷுப்தியில கேளுங்கிறார். அந்த நிலைய புரிஞ்சுக்கிறது அந்த நிலையில போய் தான் புரிஞ்சுக்கணும். அந்த நிலையில போனா புரிஞ்சுக்க முடியாது. ஆவரணம் இருக்கு நம்ம சொல்றோம், ஆனா வாஸ்தவமா அங்க ஆவரணம் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த நிலையில இருந்து சொல்லணுமானா சொல்லணும். ஏன்னாக்கா அங்க ஆவரணத்துக்கு ஒன்றும் சான்ஸே இல்லை. சுகம் மட்டும் இருக்கிற இடத்துல எப்படி ஆவரணம் இருக்கும்? சுகம் ஆவரணமே இல்லாம எல்லா மறையும் ஒழிஞ்சு நிக்கிறது. சுகமா இருந்த ஆவரணம் எப்படி சொல்ல முடியும்? சுகத்துக்கு தடையத்தான் நாம ஆவரணம் சொல்லலாமே தவிர சுகத்துக்கு ஆவரணம் சொல்ல முடியாது. நாம எதை ஆவரணம் சொல்றோம்னா, முழிச்சுண்ட அப்புறம் திரும்பி பார்க்கிற போது அந்த பொருளை புரிஞ்சுக்க முடியலையே, அந்த தோஷத்தை ஆவரணம் சொல்றோம். அந்த தோஷம் வேக்கிங் ஸ்டேட்ல தான் இருக்கே தவிர அந்த ஸ்டேட்ல இல்லை. அதனால அந்த தோஷத்தை வேக்கிங் ஸ்டேட்ல நிவர்த்தி பண்ணிக்க முடியுமோன்னு பாரு. இன்னும் அந்த ஸ்டேட்ல நிவர்த்தி பண்ண வேண்டாம். அந்த ஸ்டேட்ல அது அனாவிருத்தஸ்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மனஹ ஆத்மவஸ்துனஹ. பாகவதம் ரொம்ப அற்புதமா சொல்றது ஒரு ஸ்லோகம். உனக்கு போய் எங்கப்பா ஆவரணம்னு கேட்கறது? நீ ஆத்மா அனாவிருத்தத்வாத், ஒரு ஆவரணமும் இல்லை. பகிரந்தரம் நதே, உனக்கு பகிரும் இல்லை அந்தரமும் இல்லை, உள்ளும் இல்லை வெளியும் இல்லை. சர்வஸ்ய சர்வாத்மனஹ ஆத்மவஸ்துனஹ, எல்லாரோடும் ஆத்மாவாக நிரந்தரம் பிரகாசிச்சுருக்கக்கூடிய சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி. எந்த மறை ஒழிந்து பிரகாசிக்கிற பொருள் நீ இல்லையா? மறை ஒழிந்து பிரகாசிக்கக்கூடிய மறைப்பொருள், மறைமுடி பொருள் அப்படின்னு சொல்லணும். வேதாந்தத்தை வேறற விளங்கும் வேத பொருள். அதனால அந்த சுஷுப்தி நிலையில சூன்யம் இல்லை, ஆத்மா இருக்கு. அது தெரிஞ்சுண்டாக்கா ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, வேதாந்த சிரவணம் பண்ணி ஜாகிரத்துல இது உணர்ந்துட்டானால் every day he goes into that sacred realm, knowing that he is going to the divine center. aharaha swargam lokameti evam vid aharaha swargam lokameti.
ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா ஏவம் வித், தெரிஞ்சின்றவன் தினமும் போறான், சொர்க்கத்துக்கு போறான். இந்த சங்கர மடங்கள் எல்லாம் சம்பிரதாயம் உண்டு. முழிச்சுன்னு காத்தால அவ கைலாச தரிசனம் அப்படின்பா. சன்னியாசிகளுக்கு அவளை பாக்குறது இந்த கைலாச தரிசனம் சொல்ல என்ன, அவன் நேர கைலாசத்துல இருந்து வரா அப்படிங்கிற மாதிரி உண்டு. அஹரஹ ஸ்வர்க்கம் லோகமேதி, தினமும் ஸ்வர்க்கத்துக்கு போறான். சொர்க்கம்னா ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாவை அடையறான். கான்சியஸ்லி is aware that there is no ignorance in deep sleep. There is only Brahma. Swasampatti. Sampatti. Swarupa Sampatti. It's a sacred state, sacred center. அப்போ அந்த நிலையில அங்க எந்த வேற்றுமையும் தெரியல. நானோ அவனோ ஒன்னும் தெரியல. அம்மா அப்பான்னு தெரியல. தேவர்கள் லோகங்கள்னு தெரியல. வேதங்கள் யஜ்ஞங்கள்னு தெரியல. தீர்த்தம்னு தெரியல. ஒன்னும் தெரியல. சூன்யமா இருந்துதா? இல்ல. இந்த அது இதுன்னு தெரியறதுதான் குழப்பம். ஒன்னும் தெரியல இல்லையா? ரமண பகவான் கிட்ட ஒரு அம்மா சொல்றா, நான் தினமும் சமாதி நிலைக்கு போகிறேன். அந்த சமாதி நிலையில எனக்கு இந்த லோகம் தெரியுது, அந்த லோகம் தெரியுது, என்னெல்லாமோ சொல்ற. பகவான் எல்லாத்தையும் கேட்டுன்னு கிரிட்டிசைஸ் எல்லாம் மண்ணில் கேட்டுன்னுட்டு அந்த அம்மா போனப்ப சமாதி நிலையாம், இந்த லோகம் பார்த்தாலாம், அந்த லோகம் பார்த்தாலாம். இதுவா சமாதி? அங்க இருக்கிற பொருளை தவிர ஒன்னும் கிடையாது. இருக்கிற லோகமே நமக்கு போறாதுக்கே இன்னும் இருக்கிற லோகங்கள்லாம் பார்க்கணுமா? யோகிகள் இப்படி உள்ளால பார்க்கறதும் நம்ம மார்ஸுக்கு போறது எல்லாம் ஒரே போலதான். அங்க இங்க போய் பார்த்துட்டு வரோம், ஒன்னும் ஒரு விசேஷமும் இல்லை. சுத்தி அடிக்கிறதுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். இங்கிருந்து அங்க போனோம், அங்க போனோம், வாண்டரிங். உள்ளால இப்படி போனா விசா வேண்டாம், 18 மாசம் வேண்டாம், ஒரு செகண்ட்ல போயிடலாம் இல்லையா? 18 மாசத்துல மார்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம், இப்போன்னு போயிடலாம் ஒரு செகண்ட்ல. மனசோ ஜவியஹான அவ்வளவு ஃபாஸ்ட், எங்க வேணா போலாம். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. டிராவலிங் டிஃபிகல்ட்டி கிடையாது. பக்ஷணத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாம் சௌரியம் மனசுல, கல்பனா லோகத்துல, சங்கல்ப லோகத்துல. அதனால சமாதி அப்படின்னா ஆத்மா. ரொம்ப ஆச்சரியம். பகவத் பாதாள் கீதா பாஷ்யத்துல சமாதின்னு ஒரு வார்த்தை வருது கீதையில. அதுக்கு என்ன மீனிங் பண்றானா, நம்ம இங்கிலீஷ்ல சமாதி ஸ்டேட் ஆர் டிரான்ஸ் அப்படின்னு ஏதாவது போடுறதுக்கு பதிலா சமாதி ஆத்மா அப்படிங்கிறார். சமாதினா ஒரு ஸ்டேட் இல்ல, இட் இஸ் ஆத்மா, இட் இஸ் செல்ஃப். அது ஒரு ஸ்டேட்னா நீ அதுக்குள்ள போனோம், வெளியில வரணும், உள்ளு போக்கு வரணும் இல்ல, அது ஆத்மா. Samadhi is you. Samadhi is your real nature. ரமண பகவான் பல இடத்துல சொல்றது இது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஆச்சாரியர்கள் பாஷ்யமும் ரமண பகவானோட வார்த்தைகளும் பார்த்தா, இவர் பாஷ்யம் படிச்சாரா ஒன்னும் இல்லை, ஆனா அந்த சங்கரன் தான் இங்க பேசுறான் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதினான் தமிழ்ல. அது சும்மா ஒரு வார்த்தைக்கு எழுதலன்னு நமக்கு பாக்குற போது தெரியும். அந்த வேர்ட்ஸ் கூட அதே வேர்ட்ஸ், அதே வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் கூட. லாங்குவேஜ் மாறலாமோ இல்லையோ, லாங்குவேஜ் கூட மாறுறதில்ல. சில வார்த்தைகள் டாக்ஸ் எடுத்து பார்த்தா அந்த வார்த்தைகள், அந்த வெர்பல் யூசேஜ் கூட அதுதான். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
அதே வேர்ட்ஸ், அதே லாங்குவேஜ். சமாதிங்கிறது உன்னோட ஸ்வரூபம்பா. சுஷுப்தி நிலையில சூன்யம் இல்லை, நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத். There that shunyata is negated. இன்னமும் பார்த்தா ஜாகிரத் சொப்பனம் தான் சூன்யம். பாழுன்னு பேர் இருக்கு. ஜாகிரத்திலையும் இன்ப துன்பங்கள் உண்டு, சுகதுக்கங்கள் உண்டு. ஸ்வப்னத்திலையும் சுகமான துக்கமும், சுகமான சொப்பனமும் வரும், துக்கமான சொப்பனமும் வரும். அதாவது that shows that sorrow has its empire in the waking state and dream state, but it cannot penetrate beyond to the deep sleep state. It is impossible for suffering or sorrow to enter into deep sleep state. இல்லையா? நம்ம அனுபவம். எத்தனை பெரிய துன்பம் அந்த நாளைக்கானாலும் அந்த துன்பத்துக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ள என்ட்ரி இல்லை. அது என்னவோ ஒரு பவுண்டரி போட்டு வச்சு உபனிஷத்தே சொல்றது, ஒரு பாலம் கட்டி வச்சிருக்குங்கிறது. இம்பெனட்ரபிள், இம்பிரக்னபிள். என்ன சொல்லுவா அதுக்கு? இம்பிரக்னபிள் இல்லையா? பெனட்ரேட் பண்ண முடியாததான ஒரு 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 பாலம், ஒரு டேம் போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறது உபனிஷத். அசம்பேதாய, பேதனம் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள எந்த துவைதத்துக்கும் பிரவேசம் பண்ண முடியாது, எதுக்கும் பிரவேசம் பண்ண முடியாது. அப்படி நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பூர்ணமான நிலை. Own it in the waking state. Learn to remain into, penetrate into that realm in the waking state. அதுதான் யோகம் அப்படிங்கிறது. பகவான் கீதையில சொல்றார், யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா யத்ர சைவ ஆத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி சுகமாத்யந்திகம் யத்ர புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சம்ஹிதம் சநிச்சயேன யோக்தவ்யோ யோகோ அனிர்விண்ண சேதசா. அந்த யோகத்தை நிச்சயேன யோக்தவ்யா, நிச்சயமா உறுதியா நீ பண்ணு. அந்த யோகம் என்ன பண்றது? எத்திர உபரமதே சித்தம், சுஷுப்தி நிலையில you are not consciously retiring into that center, but the compassion of the self is pulling you into that center and keeping you for some time in that absolute healing state and sending you back to play in the waking state. Again, when you suffer, the Antaryami pulls you back to that center, heals you completely for the time being, again sends you back. இல்லையா? தினமும் அனுபவம். அந்த அந்தர்யாமி என்ன பண்றது? நம்மளை அங்க இழுத்திண்டு ஹிருதயஸ்தானத்துல வச்சுக்கிறது. நம்மளா பண்ணல. உடம்பு இல்லாம, மனசு இல்லாம, புத்தி இல்லாம நாம எப்படி இருக்கோமோ அப்படி கொஞ்ச நேரத்துக்கு இருத்தி விட்டு வழியில விடுறது. அதான் எத்திர உபரமதே சித்தம். அது நீங்க யோகத்தினால பண்ற போது நிருத்தம் யோக சேவையா. யோகம்னா என்ன? The very nature of yoga is effort. Effortless யோகான்னு ஒன்றும் கிடையாது.
எஃபர்ட்லெஸ் மீன்ஸ் இட் இஸ் நேச்சர். நேச்சர் கொடுக்கிறது எதுவும் உங்களோடது இல்லை. Anything that you have to own through effort only. And that effort is austerity. Effort either in the nature of going out or in the nature of coming back. Going out effort is samsara. Coming back to yourself is sannyasa. Withdrawing. Coming back, retiring to the self. So, யோக சேவையா பகவான் சொன்னார், நீ ஆத்ம விசாரத்தினால யோகத்தினால மனசை பிடிச்சு ஹிருதயத்துல இருத்தி சித்தம் அதுல உபரமணமாகிறது. அங்க என்ன தெரியறது? ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மனி துஷ்யது. ஆத்மாவால ஆத்மாவை கண்டு ஆத்மாவில சந்தோஷம் அடையிறது. மனசனாலே இல்லை, தன்னாலே தன்னிலே தன்னாலே தன்னிலம தன்னையே கண்டு மகிழ்வுற்று இருக்கிறது. சுகம், அந்த சுகம் எப்படி? ஆத்தியந்திகம் எத்திர. அது இந்த வெளி விஷயங்களோட பிசிறு இல்லாத சுகம். இன்னொரு விஷயம் பகவான் சொல்ற, புத்தி கிராஹ்யம்ங்கிற, which can be recognized by the intellect. அது ரொம்ப வேடிக்கை. என்னக்கா பாகவதத்துல பகவான் சொல்ற, ஈஸ்வர அருள்னால இந்த புத்தி உள்ளுக்கு திரும்பி கொடுத்தனாக்கா அதுக்கு புத்தின்னு பேரு தானே தவிர, புத்தின்னா இட் இஸ் நாட் பிரெயின். இந்த பிரெயின் இல்ல, இது புத்திங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல பிரெயின் கிடையாது. இட் இஸ் நாட் செரிப்ரம். என்ன சொல்லுவேன்? செரிப்ரம் தானே. செரிபேஷன்னால ஏதோ ஒரு வார்த்தை. அது புத்தி அப்படின்னா ஹிருதய குகையில புத்தி அப்படிலாம் வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப அந்த புத்தி கிராஹ்யம் அப்படின்னு பகவான் சொல்றது என்னன்னா, நோயிங்கிறது நமக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையோ, அந்த பவர் அதை பெனட்ரேட் பண்ணி ஆகாச கங்கைய பூமியில ஓட வைக்கிறது சொல்றோமே, அந்த மாதிரி சுஷுப்தி நிலையில கான்சியஸா இல்லாம இருக்கக்கூடிய அந்த சுகத்தை ஜாகிரத்ங்கிற நிலையில கொண்டு வர்றது இருக்கு. ஆகாச கங்கை பூமிக்கு வர மாதிரி இருக்கு. அதான் பகீரத பிரயத்னங்கிறது தான். புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். ஆனா இந்திரியங்களுக்கு புலன்படுறது இல்லை. The intellect brings it to waking state, but it is not tastable with the senses. Atindriyam. It is not sensual pleasure. ரமண பகவான் டாக்ஸ்ல ஒருத்தர் சொல்றார், இம்பர்சனல் பிளஷர் அப்படின்னு ஒரு வார்த்தை. பகவான் தமிழ்ல என்ன உபயோகப்படுத்திட்டு தெரியல, அந்த இங்கிலீஷ் டாக்ஸ்ல அழகான ஒரு வார்த்தை இம்பர்சனல் பிளஷர் அப்படின்னு. மீதி எல்லா பிளஷரும் பர்சன் இருந்துன்னு தான் அனுபவிக்கிறான். இது மாத்திரம் பர்சன் இல்லை, அதனால இம்பர்சனல் அப்படிங்க. அப்ப புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி, தெரிஞ்சுக்கிறான். எங்க தெரிஞ்சுக்கிறான்? ஜாகிரத்துல தெரிஞ்சுக்கிறான். இந்த யோக ஸ்திதியில ஆத்மாவை ஆத்மாவால கண்டு ஆத்மாவில இருந்து உணர்றான். அதுல இருந்தால் ந தத்துவதா சலதி. பகவான் என்ன சொல்றாருன்னா, அவன் தத்துவத்தில் இருந்து நழுவாமல் இருக்கான். தத்துவதா ந சலதி வேத்தி எத்திர ந செய்வாயம் ஸ்திதச்சலதி தத்துவதா. அப்படி இருக்கும் அந்த நிலை இருக்கே, தம் வித்யாத், அதை நீ தெரிஞ்சுக்கோ. என்ன தெரிஞ்சுக்கணும்? தம் வித்யாத் துக்க சையோக வியோகம் யோக சம்ஹிதம். யோகான்னு இப்ப எல்லாரும் சொல்றாளே, இந்த யோகானா என்னதுனாக்கா, that is a method by which you sever the contact with suffering. That too consciously. In deep sleep, unconsciously you cut the contact with suffering. Nature severes your contact with suffering
naturally in deep sleep. But in yoga sthiti, consciously you learn the method of entering into that realm and cut off your relationship with the world, the body, the mind, the ego, where suffering is cultivated, where suffering is continuously generated, where there is suffering in the form of pleasure and pain. Both are suffering. So you sever that and enter into that state. இது அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ள போறோம். யோக ஸ்திதியில ஹிருதயத்துக்குள்ள போறோம். அங்க போற போது என்ன? துக்க சம்யோக வியோகம். துக்கம் வாஸ்தவத்துல நம்ம ஸ்வரூபத்துல இல்ல, துக்கத்துக்கிட்ட நாம சம்யோகம் வச்சுக்கிறோம். இட் இஸ் அனதர் திங். தூரீபூத அந்நியதர்ஷன. அந்நியத்துக்கிட்ட நாம போய் ஒட்டிண்டு எனக்கு சஃபரிங் சஃபரிங் சஃபரிங்கிறோம். சஃபரிங் இஸ் நாட் த நேச்சர் ஆஃப் த செல்ஃப். யூ சஃபர் பிகாஸ் யூ அசோசியேட் வித் things that give you suffering. So the suffering comes from only anatma vastu, not from atma. Your connection, relationship with objects that are not you is the sole cause for suffering. So in the yoga sthiti, you learn the method of going into the heart center, where there is no body, there is no mind, there is no ego, no world, no dvaita vastu. Dukkha sanyoga viyogam, yoga samhitam. And saying this, Bhagavan says, sanishchayena yoktavya. Compassion, karunai. Bhagavan சொல்றா, நிச்சயமா உறுதி கொண்டு நீ அதை பண்ணணும். அனிர்வின களைச்சு போகாம பண்ணணும். ரமண பகவான் சொல்ற ஒரு வார்த்தை, சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவே. களைச்சு போயிடாதேன்னு. இந்த உன்னை கரையேற்றிக்க வேண்டிய இந்த முயற்சியில மாத்திரம் நீ களைச்சு போய் போருண்டாப்பா இனிமே என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதே. சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவே. அதனால அனிர்விண்ண சேதசா yogaha yoktavyaha. You have to attain that state, yoga. Sankalpa prabhavan kaman sarvan tyaktva. அது வழி சொன்னா, சங்கல்பத்துக்கிட்ட சம்பந்தம் இல்லாம சங்கல்பம் எல்லாம் யாருக்கு வருதுன்னு பார்த்து சங்கல்பம் இல்லாத அந்த ஸ்வரூபத்துல இருந்து பழகு. அப்படி இருந்தாயானால் அந்த ஆத்மபாவம், ஆத்மனஹா யாதாத்மியம், நம்மளுடைய இருப்பு, நம்ம தன்மை இருக்கேன் நான்கிறது, அது மேலும் 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 நமக்கு தெளிவுட்டு வருது. இந்த மேகங்கள் ஒழிய ஒழிய சூரியன் தெரியற மாதிரி அஜ்ஞானம் விலக விலக அந்த அகங்கிறது சுத்த போத ஸ்வபாவ, அது தூய உணர்வாக, பியூர் கான்சியஸ்னஸ் ஆக, அதுக்குதான் சிவம் அப்படின்னு பேரு. அந்த சிவமா மங்களமா அது அங்க பிரகாசிக்கிறது. இந்த அனுபவம் பகவத்பாதால் சொல்றா, எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் உனக்கு கிடைக்காது. எல்லா மதங்களும் ஒரு லௌகிக நிலையில இருக்கிற உன்னை கரையேற்றி கொஞ்சம் எங்கேஜ் பண்ணி மனசை சுத்தம் பண்ணி உபாசனையை கொடுத்து வழிகாட்டும். அந்த உபாசனைகள்லாம் உனக்கு சித்த சுத்திக்கு தேவைப்படுறது தான். It's all necessary, or you can even say inevitable, இன்றியமையாது. ஆனால் they will not give you the experience of self.
They will not reveal directly what you are. அந்த சக்தி அவளுக்கு கிடையாது. அது மட்டுமல்லாம அந்த உபாசனா கார்பண்யம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்லுவான். உபாசனா கார்பண்யம் அப்படின்னா அந்த உபாசனையில இவனுக்கு ஒரு சம்சாரம் வந்துடும். இவன் வைஷ்ணவன், இவன் சைவன், இவன் பிடிச்சவன், பிடிக்காதவன், அவன் வேற எதுலயோ சேர்ந்தவன், இப்படின்னு அதுல போய் ஒரு சம்சாரத்தை உண்டு பண்ணிண்டு வந்த வேலையை மறந்து போயிடுவான். ஞானத்துல நிற்கிறதுக்கு அவனுக்கு கருத்து கொடுக்காத இந்த ரிலிஜியன்ஸ் எல்லாம் கூடயே ஒரு மாயையா போயிடும். பகவத் பாதால் மாயா பஞ்சகம் அப்படின்னு எழுதியிருக்கா 5 ஸ்லோகம். அந்த 5 ஸ்லோகத்துல சொல்ற இந்த மதங்கள்லாம் கூட என்ன பண்றது அப்படின்னா, அதுவும் நம்ம மனசை கலுஷப்படுத்தி விடுறது, கலுஷப்படுத்தி நம்ம ஸ்வரூபத்தை மறக்கடிச்சு விடுறது. நிருபம நித்ய நிரம்சகேபி அகண்டே மயிச்சிதி சர்வ விகல்பனாதிசூன்யம் கடயதி ஜகதீஷ ஜீவபேதம் அகடித கடனா படீயசி மாயா. இந்த மாயா என்ன பண்றது? என்கிட்ட நான் யாருனாக்கா நிருபம நித்திய நிரம்சகே. ஒண்ணுகிட்டையும் இந்த ஆத்மான எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். கொஞ்சம் லைட் மாதிரி இருக்குமா, இல்ல சூரியன் மாதிரி இருக்குமா? இது எது மாதிரி ஒன்னும் உபமிக்க முடியாது. நிருபம நித்திய எப்பொழுதும் இருக்கு. நிரம்சகே அதுக்கு பார்ட் எல்லாம் கிடையாது. ஒரு பாதி ஆத்மாவெல்லாம் காட்ட முடியாது. நிரம்சகேபி அகண்டே அன்இன்டரப்டட் எக்ஸ்பீரியன்ஸ் மயி என்னில நான் யாரு? சிதி, சித் ஸ்வரூபமா இருக்கேன். மயி சிதி அதுல என்ன இருக்கு? சர்வ விகல்பனாதி சூன்யே. அதுல இது அதுங்கிற விகல்பங்களுக்கெல்லாம் இடமே இல்லை. அப்படி இருக்கிற அந்த சித் வஸ்துவில இது வேர்ல்டு, காடு, ஜீவன், கடயதி ஜெகதீஷ ஜீவபேதம். ஜகத்து, ஈசன், ஜீவன்கிற வேற்றுமைகளை தோற்றுவித்து அகடித காட்ட முடியாததெல்லாம் காட்டுறது. ஸ்கிரீன்லெஸ் மழை பெய்யறது, இடி வெட்டுறது, யுத்தம் நடக்கிறது, பிரளயம் வருது இல்லையா? அது 3 டைமென்ஷனல் பிலிம் வேறையா இருந்தா எப்படி இருக்கும்? மேலையெல்லாம் நெருப்பு வருது, மழை வருது, என்னெல்லாமோ வருது. அகடித கடனா கடிக்க முடியாதது, நடக்க முடியாததெல்லாம் நடத்தி காட்டுறது. ஆனா வாஸ்தவமா போய் ஸ்கிரீனை தொட்டு பார்த்தா ஒன்னும் காணும். அந்த சித்துல பார்த்தா ஒன்னும் காணும். சித்திர போய் தொட்டு பார்த்தா சித்துல எதுவும் இல்லை, ஆனா எல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த மாயை என்னெல்லாம் பண்றதுன்னா, ஸ்ருதி சத நிகமாந்த சோதகானபி. நன்னா வேதம், வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவாள கூட ஆஹா அப்பப்பா அப்படின்னு என்ன அப்பப்பப்பான்னா ஒரு கட்டு பணத்தை படி காட்டுமா, இப்படி பறந்து வா அப்படின்னா எங்க வேணா பரப்பனா. ஸ்ருதி சத நிகமாந்த சோதகானபி அஹஹ தனாதி நிதர்சனேன. பணம் முதலியவைகளை காட்டி கலுஷயதி, அவளை கலுஷம் பண்றது, களங்கப்படுத்துறது. பணத்தை எல்லாம் காட்டி நாற்காலிகளை விட மோசமா பண்றதுதான். சதுஷ்பதாதி அபின்னான். சதுஷ்பதம்னா 4 காலி மாடு, எரும மாடு மாதிரி. அகடித கடனா படீயசி மாயா சுகசித கண்ட விபோதம் அத்விதீயம் வியதனலாதி விநிர்மிதே நியோஜ்ய பிரமயதி பவசாகரே நிதாந்தம் துவகடித கடனா படீயசி மாயா. சித்சுகஸ்வரூபமாயிருக்கிற ஆத்மாவை பஞ்சபூதங்கள் கிட்ட பிரமிக்க வைக்கிறது. ஜாதி வர்ண குணபேதங்களா இருக்கிற ஸ்வரூபத்துல நான் இது அதுங்கிற பிரமையை தோற்றுவிக்கிறது. அகண்ட சித்ஸ்வரூபமாயிருக்கிற வஸ்துவில பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு நல்ல பண்டிதர்களா புத்திசாலிகளா இருக்கிறவாள கூட இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ண வைக்கலாம். இருக்கே அப்படின்னு சொல்ற. விதி ஹரிஹர விபேதம் அப்படி அகண்டே.
ஹரி ஹர விபேதம் அபி, இது ஹரி, இது ஹரன், இது விஷ்ணு, நீ என்னதான் சொல்லு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி புதானபி நல்ல புத்திசாலிகளை கூட பிரகாமம் பிரபலமா அவளை ஆசைக்கு அடிமைப்படுத்தி பிரமயதி ஹரிஹர பேதபாவானு, இது விஷ்ணு, இது சிவன், இது வேற அது வேற அப்படின்னு அடம்பிடிக்கிற மாதிரி பிரமிக்க வைக்கிறதே. அம்மா உனக்கு நமஸ்காரம். அகடித கடனா படீயசி மாயா. இவ்வளவு ஏன் நடக்கிறது? அந்த சுத்த சிவமா இருக்கிற சித்ஸ்வரூபத்தை மறந்து போயிடும். ந சாங்கியம் ந சைவம் ந தத் பாஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர்மதம் வா விசிஷ்டானுபூத்யா விசுத்தாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். ஆச்சாரியால் காலத்துல 72 மதங்கள் இருந்துதான். 72 மதங்கள். அவர் சஞ்சாரம் பண்ற போது அவ்வளவு சம்பிரதாயங்கள், வேடிக்கை வேடிக்கை உள்ள சம்பிரதாயம். அதுல அவர் என்ன பண்ணார்னா, ஜனங்களுக்கு கெடுதல் வராத சம்பிரதாயங்களை மாத்திரம் வச்சுண்டு நீங்க அதெல்லாம் உபாசனை பக்திங்கிறது நல்லதுன்னு தானும் நடந்து காட்டி, ஆனா ஞானத்தையே லட்சியமா காட்டினார். ஞானத்தையே லட்சியமா காட்டி துர்மதங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டி வந்தது. பலமா நிவர்த்தி. என்னெல்லாம் பயங்கரமா நரபலி கொடுக்கறது, ஒரு பக்கம் பார்த்தா அப்படி நரபலி கொடுக்கறது, என்னெல்லாமோ. ஒரு ஊர்ல போனா அவள்லாம் இந்த பைரவருக்கு நாய் தேவதை, அதனால அவள நாயா நினைச்சிட்டு குறைச்சுட்டே இருப்பாளாம். இமேஜின் பண்ணி பாருங்களேன் எந்த லெவலுக்கு போற. நாயாவே வேஷம் போட்டுன்னு குறைச்சுன்னு இருப்பாளாம். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம். இனிமே பல சைவம்னா அதுல ஒரு நிறைய பிரிவுகள், வைஷ்ணவம்னா அதுல நிறைய பிரிவுகள், சாக்தம்னா அதுல நிறைய பிரிவுகள், எல்லாம் மேல பல விதத்தில் இருக்கிற சின்னங்கள், சக்கரங்கள், சூலம், அப்படி இப்படின்னு போட்டுண்டு அவாவாளுக்கு பிரிவுகள். குபேர உபாசகர்கள்ங்கிறா, கந்தர்வ உபாசகர்கள்ங்கிறா, வித்யாதர உபாசகர்கள்ங்கிறா, என்னெல்லாமோ பிரிவு. இப்பவும் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு கண்டிஷன். இன்னும் வித்தியாசம் இல்லை. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு மதம். விவேகானந்தர் அமெரிக்காவில் போனப்போ ஒருத்தர் சொன்னா என்னோட ரிலீஜியன் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு விபரீதமா இருந்தது ஏதோ சொன்னா. அப்போ விவேகானந்தர் சொன்னார், இது பாருப்பா உன்னோடன்றது எனக்கு ஒத்துக்க முடியாது, ஆனா நீ இந்தியாவுக்கு வா, யூ வில் கெட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு. அப்போ இவன் சொன்னா, நீங்க தான் உங்க ஹிந்துவிசம் எல்லாம் சொல்றீங்க, அங்க என்ன ஏற்றுப்பாளா அப்படின்னு கேட்டான். வாஸ்தவமாவே ஆமாமா, அங்க இதுல எதுவும் ஒத்து வராதவா சில பேர் இருப்பான், அவ உனக்கு ஃபாலோவர்ஸா வருவான். என்ன அங்க எல்லாம் நடக்கும், என்ன வேணா நடக்கும் அப்படின்னு. அப்படி பலதர பிரிவுகள், பல பிரிவுகள் இருந்தது. அதுல ஆச்சாரியர்கள் எல்லா பிரிவெல்லாம் இங்க சொல்லல, இங்க தர்ஷனங்களை தான் சொல்ற. சாங்கியம்னு ஒரு தர்சனம், வேதாந்தத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற தர்சனம். அவ கொஞ்சம் 24 தத்துவங்கள் அதெல்லாம் சொன்னாலும் அவதான் இந்த திருஷ்யம் வேற திருக்கு வேறேன்னு கிளியரா சொன்னா. சமயக் ஞானம், தெளிவான அறிவுன்னு பொருள் அதுக்கு. இந்த விட்னஸ் ஹூட், தே ஸ்போக் அபவுட் த விட்னஸ் and the object seen, the seer and the seen as different. ஆனால் பேத தரிசனே ஏவ தஸ்து. ஆச்சாரியால் சொன்னா அந்த வேற்றுமையிலேயே நின்னுட்டா அப்படிங்க. அந்த ஷார்ப் ஈஸ்வரனோட கூர்ம புத்தி அங்கதான் பார்க்கலாம். சாங்கியர்களை ஆதரவோட பக்தியோட பாஷ்யத்தில எல்லாம் என்ன சொல்றாரா, நமக்கு அவ பெரியவா அப்படிங்கிறார். பெரியவாங்கிறதுக்கு என்ன பேருன்னா அவிருத்தாகான்னு பேரு. முக்கியமா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சாங்கியர்களை தான் எடுத்து விலசிருக்கார். அது ஏன் சாங்கியர்களை போய் இவ்வளவு அட்டாக் பண்றார் அப்படின்னாக்கா, மகாமல்ல நிபர்கண நியாயம் அப்படின்னு ஒரு பேரு அதுக்கு. அதாவது ஒரு பெரிய மல்லன், அந்த மல்லன் என்ன பண்ணா, மீதி இருக்கிறவாளோட எல்லாம் தவற காட்டி அவளையெல்லாம் அடிச்சு கீழே போட்டாச்சு.
இவங்கிட்ட மாத்திரம் தான் இன்னும் கொஞ்சோண்டு தோஷம் இருக்கு, இவனை மாத்திரம் திருத்தினா போறோம். மீதி எல்லாம் he has already proven that they are wrong. அதனால இந்த சாங்கியன் கிட்ட என்ன தோஷம் இருக்கு? ரெண்டு இருந்துட்டே இருக்கு. பார்க்கப்படுற பொருள் பார்க்கிறவன்கிற வேற்றுமை இருக்கிறவரை சம்சாரம் ஒழியாது. அதனால ந சாங்கியம் ந சைவம். ஆச்சாரியால் எல்லாரும் சைவன் நினைச்சுட்டு இருக்காங்க. வைஷ்ணவர்கள்லாம் உங்க சங்கராச்சாரியார் சைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் நம்ம பிக்சர்ல எல்லாம் விபூதி போட்டுண்டு ருத்ராட்சம் போட்டுண்டு இப்ப நம்ம எல்லாம் கூட அந்த பரம்பரைய ஏதோ நம்மளும் படம் பார்த்து இப்ப இப்படி ஆயிட்டோமோ இன்னும் தெரியல. நிறைய பரம்பரையா பார்த்தா, ஏன்னா இந்த இதெல்லாம் ஒன்னும் ஆச்சாரியாரோட பாஷ்யத்துல எங்கேயுமே விபூதி ருத்ராட்சம் இன்னும் சொல்ல போனா ஒன்னும் காணும். அவர் எப்படி இருந்தார், ஏன்னா அவருக்கு சமயத்துல சந்நியாசம்ங்கிறது இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது, இன்ன ரூபத்துல இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பாஷ்யத்துல சந்நியாசத்துக்கு அவர் லட்சணம் கொடுக்கிறது சர்வ பந்தங்கள் இருந்தும் நிவர்த்தியாயி இருக்கிறது. இன்னமும் பரமஹம்ச சந்நியாசத்துக்கு தண்ட கமண்டல்வாதி வர்ஜிதம் அப்படிங்கிறார். பாஷ்யத்திலே இருக்கு. அப்ப அவர் காலத்துல சன்னியாசம் எப்படி இருந்து யாருக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஏதோ பரம்பரையா கதை கட்டி வந்தது, போட்டோ போட்டது எல்லாம் தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் யாரு எப்போ வரைச்சாலோ எப்போ கொத்தினாலோ ஒன்னும் தெரியாது இல்லையா? ஒரு திவ்ய பாவம் நமக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். இல்லாம அவர் இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவார், அந்த சாப்தோபகி சைவஹா வியவஹாரேது வைஷ்ணவஹா அப்படின்பாவ. அவர் யாருன்னா உள்ள சாக்தர், வெளியில சைவர், விவகாரத்துல வைஷ்ணவர் எல்லாமே ஆக்கும். அவர் எது இல்லை, அவர் காலத்துல எவ்வளவு இதெல்லாம் இருந்தது, எந்த ரீதியில இருந்தது ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் சைவர்னு எல்லாரும் சொல்றா, அவர் சைவரே இல்லை, வைஷ்ணவரும் இல்லை, அவர் ஆத்மா பிரம்மம். ஆனா எல்லாமும் ஆக்கும். பல இடத்துலயும் தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு பாஷ்யத்துல அந்த விஷ்ணுவோட பதம், நாராயணனோட பதம், வாசுதேவன் அப்படின்லாம் சொல்றார். இன்னொரு இடத்துல பார்த்ததானா கேனோபனிஷத் பாஷ்யத்துல அந்த உமா தேவி வரபோது பரமேஸ்வர அந்த பரபிரம்ம மகிஷி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு சூதனை பார்த்தா சிவன் விஷ்ணுங்கிறது ரெண்டுலயுமே ஒன்னும் அந்த ஈஸ்வரங்கிற ஒரு தன்மையை பூர்ண வஸ்துவை எடுத்துட்டு இருக்காரே தவிர இப்படி அப்படின்னு எங்கேயுமே காணும், எந்த இடத்துலையும் காணும். இதெல்லாம் கதை கட்டி இப்ப நம்ம இருக்கிற ஒரு இந்த பொம்மை தான் இருக்கு நம்ம கிட்ட. ஒரிஜினல் சோர்ஸுக்கு நாம போய் பார்த்தோமானால் இன்னும் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வால்மீகி ராமாயணத்துல எங்கேயுமே ராமர் எந்த நாமம் விட்டுன்றதாவும் சொல்லல, எங்கேயுமே இல்லை. பிற்காலத்துல ராமாயணத்துல ராமரோட பிக்சர்ல எல்லாம் அப்படி ஒரு நாமம் போட்டு இருக்காரு தவிர ஒரு நாமமும் வால்மீகி சொல்லல. இன்னமும் கொஞ்சம் சொன்னா வைதிகாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார், அதனால கொஞ்சம் விபூதி வேணும் இட்டு இருக்கலாம் அப்படின்னா. பெரிய இடத்துல சொல்றது கேட்டிருக்கேன் நான். அந்த விபூதி இட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு. எனக்கா அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு இருக்கு. அந்த விபூதி அதுல தான் வந்திருக்கு. இந்த பஸ்மம்னு எப்படி வந்ததுன்னா இந்த அக்னிஹோத்திர பஸ்மம். அதனால இதெல்லாம் ஒன்னும் எங்கேயுமே பிரதிபாதனம் இல்லை. அவளுக்கு சத்தியம் தான் முக்கியம், ஞானம் தான் முக்கியம். ந சாங்கியம் ந சைவம் ந தத் பாஞ்சராத்திரம். சைவமும் இல்லை, வைஷ்ணவமும் இல்லை. வைஷ்ணவத்துல முக்கியமான ஒரு பிரிவு பாஞ்சராத்திரம், வைகானசம், 2 பிரிவு சொல்றா. அந்த வைஷ்ணவம்ங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா பாஞ்சராத்திரமும் இல்லைப்பா. அது சைவம் ஒரு பக்கம் பகவத் பாதாள பொதுவா எல்லாரும் இந்த வைஷ்ணவாலாம் வாவா இஸ்கோனவாவெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் சைவர் அப்படின்பா, இம்பர்சனலிஸ்டும்பா. அவன் எதையோ மண்டையில வச்சிருந்துட்டு அதை சொல்லிட்டு இருக்கான். அவன் மண்டையில இருக்கிற ஒரு பிக்சர் தான் அவனுக்கு சங்கரனே தவிர
அவன் ஒன்னும் சங்கரன் யாருன்னு பார்க்கல, படிச்சும் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. அவன் மூளையில இருக்கிற ஏதோ ஒரு கோளாற பெதட்டின்னு இருக்கானே தவிர அவனுக்கு சங்கரனும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவெல்லாம் இம்பர்சனலிஸ்டும்பா, சைவன்பா, இன்னும் என்னத்தையோ வளர வேண்டியதுதான். இது பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா நாராயண பட்டதிரி நாராயணியத்துல அவரோட ஒரு இது பாகவதத்தை சொல்ல வேண்டிய இடத்துல அவருக்கு சட்டுன்னு எங்கேயோ வைஷ்ணவ பாவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணார், சங்கரரும் குருவாயூரப்பா ஒன்ன பத்தி தான் பேசியிருக்கார், அவரும் விஷ்ணுவைத்தான் எல்லா இடத்துலையும் எடுத்து சொல்லியிருக்கார், சிவனை எங்கேயும் எடுத்து சொல்லலை அப்படின்னு அவரோட வகையா ஒரு சேர்த்து. எல்லாரும் எத்தனை தான் சொன்னாலும் சொந்தம் சரக்கு கொஞ்சம் போடாம இருக்க முடியாது. நம்ம சாஸ்திரம் சொல்ற போது ரிஷிகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, ரிஷின்னு யார சொல்றான்னா யாரு தன்னோட சரக்கே இல்லாம அந்த பரமவஸ்துவ வெளியில விடுவனோ அவனுக்குதான் ரிஷின்னு பேரு. தன்னோட சரக்கு எங்கேயாவது சேர்த்துறான்னாக்கா இல்லையா. எல்லாரும் சங்கராச்சாரியர்னா அந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். சங்கராச்சாரியர் யாரு, அவர் கேரளாக்காரர், அது பாலக்காட்டுக்காரரா இருந்தா தேவையில்லை, ஏன்னா நாங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து எங்க ஊருக்காரரா இருந்தா தேவையில்லைன்னு ஸ்தாபிக்க முடியுமா, நான் பார்த்துட்டே இருக்கேன். அது எல்லாருக்கும் பிரியம் தான். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த சீக்ரெட் என்னதுன்னா எல்லாருக்கும் அவனவன் கிட்ட தான் பிரியம். அதனால அவனவனோட சம்பிரதாயம் என்னது, அவனவனோட இது என்னதுன்னே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு ரிலீஜியன் செக்ட், எவ்ரிதிங் இஸ் அரவுண்ட் தி செல்ஃப். அதான் காட்சி. ஆச்சாரியால் பார்த்தேன்னா அவர் இன்னும் ஜீவன் முக்தானந்த லஹரின்னு ஒரு இது அதுல சொல்றார், ஞானிக்கு ஒன்னும் ஒரு வேற்றுமையும் கிடையாது, அவன் சர்வாத்மா. உனக்கு சிவனை வழிபட்டு உனக்கு நல்லது வருமானா, பக்தி வருமானா, ஹிருதயம் சுத்தமாகுமானால் உன் கூட சேர்ந்துன்னு அவனே சிவனை வழிபடணும். அது ஒன்னும் ஆக்டிங் இல்ல, he will actually become a Shaiva for that moment. விஷ்ணுவை வழிபட்டு உனக்கு பக்தி வருமானா, பகவத் பிராப்தி வருமானா, அவனும் உங்கூட சேர்ந்து விஷ்ணுவை வழிபடும் இல்லையா. வால்மீகி முற்றும் துறந்த துறவின்னு சொல்றோம் நம்ம. அப்படி இருக்கிறவர் அந்த ரெண்டு கிளிகள் ஒரு ஆண் கிளி பெண் கிளி, லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவோமே, ரெண்டுமா உட்கார்ந்து இருக்கு. ஒரு ரிஷிக்கு அதுல என்ன போச்சு, அதுல எங்கேருந்தோ ஒரு அம்பு அந்த பெண் பக்ஷி மேல, அந்த ஆண் பக்ஷி மேல பட, அந்த பெண் பக்ஷி கதறதை பார்த்து இவரால தாங்க முடியல. டோட்டல் ஐடென்டிபிகேஷன், அந்த பெயின், அந்த வேதனை, அதுதான் ராமாயணத்துக்கு மூல காரணம் இல்லையா. அதுவாவே மாறிவிட்டார் அவர். முன்னாலே இருக்கிற அந்த பக்ஷியாவே மாறி, மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம். அதுதான் ஞானியோட லட்சணம். அவன் விஸ்வமாவே இருப்பான். விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தவுத விஸ்வதஸ்பாத். ஹிருதயம் விஸ்வமஸ்ய அப்படிங்கிறது உபனிஷத். அவனோட ஹிருதயம் என்னது, விஸ்வமே அவனுக்கு ஹிருதயம். His heart is universe. Universe itself is his heart. அதுக்கு எல்லையே இல்லை. அதனால சாங்கியமும் இல்லை, சைவமும் இல்லை, பாஞ்சராத்திரமும் இல்லை, ஜைனமும் இல்லை, மீமாம்சகர்களின் மதமும் இல்லை, பௌத்தத்தை நசூன்யம்னு முதலே தட்டியாச்சு. ஜைனர்கள் சியாதுவாதம் அப்படின்பா. பிலாசபின்னு போனா ஜைனா பிலாசபி தான் படிக்கணும். இது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், இருந்துட்டே இல்லாம இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு 8 வாதங்கள். அது உருவம் இருக்கலாம், உருவம் இல்லாம இப்படி சரியா அப்படி ஒரு புரிஞ்சிருக்கும்போது இப்படி கவுந்துடும். சியாதுவாதம்னு பேரு. நஜைனம். இந்த கர்மடர்கள் யாகம், யஜ்ஞம், அக்னிஹோத்திரம், ஔபாசனம், பிரம்ம யஜ்ஞம் எல்லாம் பண்றோம். சித்த சுத்திக்கு இல்லாம அதுவே லட்சியம் சொர்க்கம்னு நினைச்சுண்டு அதையே பண்ணிட்டு இருக்கிறவா இருக்கா மீமாம்சகர்கள்னு பேரு. அவளுதான்
பூர்வ மீமாம்சகர்கள் தான் அவா, உத்தர மீமாம்சகர்கள் தான் வேதாந்திகள். அந்த கர்மட்டர்கள் இருக்காளே அவளோட அந்த பிலாசபி மீமாம்சகாதேர் மதம்பா. அப்புறம் என்ன இது உங்களோட மதம் என்ன? எங்க மதம் ஒன்றும் இல்லப்பா. விசிஷ்ட அனுபூத்தியா விசுத்த ஆத்மகத்வாது. இது விசிஷ்டானுபூதி. விசிஷ்டானுபூதினா என்ன? விசிஷ்டானுபூதி விசுத்த ஆத்மகத்வாது. உனக்குள்ள நித்திய சித்தமா எந்த சந்தேகத்துக்கும் இடையில்லை. யூ டோன்ட் நீட் எனி பிலாசபி டு ரெகக்னைஸ் தி செல்ஃப். Why do you seek any philosophy outside you for making you recognize yourself? It is your own anubhuti as the self. The self. Vishishta anubhutya vishuddha atmakatvat. It is the Atman. Atmava swarupama நான்கிற சொல்லுக்கு பொருளா அகம் பதார்த்தமா அனுபவத்துல நித்திய சித்தமா இருக்கிற வஸ்துவை நீ எதுக்கு பிலாசபியில போய் தேடுறேன்னு கேட்கிற. அது போய் பிலாசபியில எங்க இருக்கு? ரமண பகவான் எப்பவும் சொல்றது, சாஸ்திரத்துல சாஸ்திர ஜானம் வரும், ஆத்மாவில் ஆத்ம ஜானம் வரும். சாஸ்திரம் கண்ணாடி மாதிரி தான். கண்ணாடியிலேயா போய் தலையை வாரிக்கிறது? கண்ணாடியிலேயா போய் முகத்தை தொடக்கிறது? உன் மூஞ்சி தானே தொடச்சுக்கணும். சாஸ்திரம் உன்னை காட்டி தருது, நீ ஒன்னதானே பார்க்கணும். நீ அதையே போய் பார்த்துட்டு இருந்தா நீ ஒன்ன பாரு. நிதித்தியாஸ்வ அப்படின்னு அதுக்கு தான் சொல்ற. நிதித்தியாசனா என்ன? வெளியில இருக்கிற ஆலம்பத்தை விட்டு ஆசிரியத்தை விட்டு ஆத்மாவையே ஆசிரியமா எடுத்துன்னு நின்று பழக. தூய உணர்வே ஸ்வரூபமாயிருக்கிற விசுத்த ஆத்மகத்வாத். விசுத்தமான அப்படின்னா பரிசுத்தமான பியூர் செல்ஃப். அது இட் இஸ் எக்ஸ்பிளிசிட், இம்மீடியட், கிறிஸ்டல் கிளியர், தெள்ளத் தெளிவாக உள்ளது. அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளினால் தள்ளவும் கொள்ளவும் இல்லாம அவசேஷிக்கிற சிவஹா கேவலஹா அகம். அந்த சிவன் இருக்கானே, அந்த சிவம், அந்த மங்களம் ஆன பிரம்மமே நான். அதுவே என்னோட ஸ்வரூபம். அது ரொம்ப சிம்பிள்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவும் சொன்னார். அதுக்கு சாங்கியமும் ஜைனமும் பாஞ்சராத்திரமும் மீமாம்சகளோட மதமும் ஒன்றும் வேண்டாப்பா. உனக்கு அனுபவம் இருக்கு. விசிஷ்டானுபூதி. விசிஷ்டானுபூதின்னு கேவலானுபவம்ங்கிறதுக்கு இன்னொரு அனுபவம் பேரை சொன்னார் விசிஷ்டானுபூதி. அப்படின்னா அனுபவம்னாலே என்னன்னு அனுபவிக்கிறது அப்படி இல்லை, சுத்த அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் is synonymous to consciousness, not experiencing something. Experience without object, not experiencing some object. Objectless awareness, objectless experience. Experience தான் வார்த்தை, அனுபவம். அந்த அனுபவத்துக்கு ஒப்ஜெக்ட் இல்லாம ஆயிடுச்சுன்னா அது அவேர்னஸ் சொல்றோம். ஒப்ஜெக்ட்லெஸ் அவேர்னஸ் நமக்கு சம்ஸ்கிருதத்துல சொல்ல வேண்டியதில்லை. என்னக்கா அவேர்னஸ் மீன்ஸ் ஒப்ஜெக்ட்லெஸ். when there is object you call it experience னு சொல்றோம். நாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒப்ஜெக்டை எடுத்து கொடுத்தானா அவேர்னஸ் தான், அது கான்சியஸ்னஸ் தான். அது சுத்த உணர்வு, சுத்த போதம். அந்த சுத்த போதமே ஆத்மா. அது மட்டுமே உள்ளது. அதுவே சிவம், அதுவே நான், அதுவே ஈஸ்வரன், அதுவே நிர்விகல்பம், அதுவே கைவல்யம், அதுவே நிர்வாணம், அதுவே முக்தி, அதுவே வைகுண்டம், அதுவே கைலாசம். எல்லாம்
அந்த பூர்ணத்துவத்தை திரும்பி தெரிஞ்சுக்கிறது, ரீடிஸ்கவரிங் இட் இன் யுவர் செல்ஃப் and knowing that it was not lost at all. It was eternally present. In the past was also it there. It was also there in the past. It is there in the present. And you cannot manage to lose it. It is impossible to lose it. அதை புறக்கணித்ததுனால இவ்வளவு நாள் கிடைக்கல. இனிமே புறக்கணிக்கல, இக்னோர் பண்ணல. ஸ்ரவணத்தினால அதை நாம we own it, re-own it, reaffirm it. And that very affirmation, recognition is sakshatkara. பகவான் ஒரு ஸ்லோகம் நம்ம தியான ஸ்லோகம் சொல்றத, தேகம் மிருண்மயவத் ஜடாத்மகம் அஹம் புத்திர்ன தஸ்யாஸ்தியது நாஹம் தத். நான் தேகம் மண் போல ஜடம், அதுக்கு நான்கிற எண்ணம் கிடையாது, நான் அது அல்ல. தத் அபாவ சுப்தி சமயே, அது இல்லாத சுஷுப்தி நிலையில சத்பாவ தத் அபாவ சுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதா, ஆத்மாவுடைய இருப்பு கிடைக்கப்பட்டுள்ளதினால் அப்படிங்கிறார் பகவான். சித்த ஆத்ம சத்பாவதா, தேகம் இல்லாத தூக்கத்திலையும் ஆத்மா கிடைக்கப்பட்டுள்ளதினால் சித்தாத்ம சத்பாவதா கோஹம் பாவயுதா, நான் யாரு அப்படின்னு தேடி பார்த்து கோஹம் பாவயுத குதோ வரதியா, இந்த நான்கிறது எங்க தோன்றதுன்னு கவனித்து பார்த்தால் கோஹம் பாவயுத குதோ வரதியா திருஷ்டுவா ஆத்மனிஷ்டாத்மனாம், அந்த உண்மையை கண்டு அங்க நிலை நிற்கிற போது சோகம் ஸ்பூர்த்திதையா, அதுவே நான் அப்படிங்கிற, that is me. And that pure consciousness or existence is my real nature. In that form, spurti arises. Spurti means a kind of stream of recognition is kindled, awakened. A stream, uninterrupted stream of recognition is awakened in the heart. And that stream, that current of recognizing yourself as infinite, as not as the jiva, and that current is realization. Realization self-க்கு எதுக்கு? அது எப்பவுமே ரியல் தான். ஜாகிரத அவஸ்தையில you have an uninterrupted கரண்ட், விருத்தி பிரவாகம் அப்படிங்கிறோம், அதுக்கு ஸ்வரூப விருத்தி அப்படிங்கிறோம், அகண்டாகார விருத்தி அப்படின்னு சொல்றோம். அது விருத்தியோட ஸ்வபாவமே அது கிடையாது. விருத்தினா பொதுவா இப்போ மைக்கு, டைம் பீஸ், புக் அப்படின்னா ஒரு விருத்தி. இது அந்த மாதிரி எந்த பொருளையும் அந்த விருத்தி தனக்குள்ள வச்சுக்கல. அதனால அது விருத்தின்னு எப்படி சொல்றது? You cannot say that it is thought, but you can neither deny that it is thought. If you have to say that it is thought, you have to accept there is some name or form in it. But when the thought is impregnated with self-experience, நான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவேன், globule of experience, globule of consciousness. ஒரு குமிழிக்குள்ள ஏதோ ஒரு ஜூஸ் நிறைஞ்ச மாதிரி, அதுக்குள்ள அந்த அனுபவம் வரபோது அதை தாட்னு கூப்பிட முடியாது. அப்படின்னா அது என்ன? அதுக்கு ஜீவ பிரம்மைக்கிய விருத்தி அப்படிங்கிறான் பகவத்பாதால் விவேக சூடாமணியில. ஸ்தித பிரஜனுக்கு லட்சணம் சொல்ற போது இந்த பிரஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு டிஃபைன் பண்றான். அந்த
அந்த தத்துவம்ங்கிறது ரெண்டும் ஒண்ணுதாங்கிற ஐக்கிய ரூபத்துல ஏற்படக்கூடிய ஒரு சூக்ஷ்ம விருத்தி. அந்த சூக்ஷ்ம விருத்தியே பிரக்ஞா. அந்த பிரக்ஞா யாருக்கு விட்டு போகாம இருக்கோ அவஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிற. சுஸ்திராசா பவேத் யஸ்ய சஸ்தித பிரக்ஞ உச்சதே. ஸ்லோகம் தத்துவம் பதாபியாம் அபிதீயமானயோஹோ பிரம்மாத்மனோஹோ ஏகபாவாவகாஹினி நிர்விகல்பாச்ச சின்மாத்ரா விருத்தி பிரஜ்ஞேதி கத்தியதே. சுஸ்திராசா பவேத்யஸ்ய சஜீவன் முக்த உச்சியதே और स्थित प्रज्ञ उच्यते என்ன வருது. நிர்விகல்பாச்ச சின்மாத்ரா விருத்தி ஒரு விருத்தி தான். ஆனா அந்த விருத்தி எப்படி இருக்கு? அதுல ஒரு விகல்பம் ஒரு டிவிஷனும் இல்லை. அதுல கான்சியஸ்னஸ் மாத்திரம் தான் இருக்கு. அதை என்ன விருத்தின்னு கூப்பிடுறது? இல்லையா? ரமண பகவான் தான் கடல் போல இருக்கும் நதி அப்படின்னா அது நதின்னு சொல்ல முடியுமா? பகவான் அதுதான் உதாரணம் கொடுக்கிறது. சமுத்திராகார நதி அப்படின்னு சொல்றா மாதிரி கடல் போல இருக்கும் நதினாக்கா யூ கேனாட் சே தட் இட் இஸ் நதி. இட் இஸ் நோ மோர் எ நதி. அந்த மாதிரி த மைண்ட் விச் ஹஸ் ரெகக்னைஸ்ட் செல்ஃப். சில பேருக்கு அதுதான் பிடிக்கிறது. மனசுனால தான் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்ற. சரி சொல்லிக்குவேன். ஏன்னா உபனிஷத்து ரெண்டையுமே சொல்றது. மனசு இல்லைன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல சொல்றது மனசே வேதமாப்தவ்யம் அப்படிங்க. ஆகட்டும். ஆனா அது மனசுன்னு உனக்கு சொல்ல முடியாது. அதுக்கு ஏன்னா மனசுன்னா அதுல ஏதாவது உருவம் வேணும், நாமம் வேணும், காமம் வேணும், கோபம் வேணும், நான் நீ அவன்கிற வேற்றுமை வேணும். எதுவும் இல்லாம அப்புறம் மனசு மனசு அது என்ன மனசு? அது ஒரு பேரு தான் அது இல்லையா? அது ஒரு ஆளே இல்லைங்க. அது ஒரு பேருக்கு. அது ஏதோ ஒரு தமிழ் சொல்லுவாளே, பேரு பொன்னம்மா கழுத்துல கருகு மணியும்பா அப்படின்னு சொல்லுவா. பேரு பொன்னம்மான்னு பேரா, கழுத்துல கழுகு மணியும்பா. அதனால ஒன்றும் சொர்ணம் ஒண்ணுமே இல்லை, பேரு மாத்திரம் பொன்னம்மான்னு வச்சிருக்காங்கிற மாதிரி. இது இது போய் எப்படி நீங்க விருத்தின்னு சொல்றது அகண்டாகார தன்மை சித்வஸ்து அந்த விசுத்தாத்மகத்வா ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அந்த சிவமே நான் அப்படின்னு. அதனால தொடர்ந்து வரது நோர்துவம் ந ஜாதோ ந சாந்தர் ந பாஹ்யம் ந மத்தியம் ந திர்யம் ந பூர்வாபராதி வியத்வியாபகத்வாதகண்டைகரூபஸ்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். ஓம் யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாமாத்மனா சம்ரமணம் பஜாமி. பவ ஏவ பவ